எல்லா வரியுமே கட்டுறோம் சார். வீட்டு வரியிலேருந்து, தண்ணி வரியிலேருந்து, சாலை வரியிலேருந்து எல்லா வரியுமே நாங்கள் ப்ராப்பராக கட்டுறோம். ஆனால் வரியை தான் சார் வாங்குறாங்க தவிர எங்களுக்கான வசதிகளை இப்போ வரைக்குமே செஞ்சு கொடுக்கவே இல்லைங்க சார். பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் பின்பற்றப்பட்ட மக்களாக இருக்கும், நலிவடைந்த மக்களாக இருக்கும், பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கும். அதனால தான் எங்களுக்கு செஞ்சு தர மாட்டாங்களா? அப்ப இந்த அரசு விஐபிகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தருவாங்க, நலிவடைந்த மக்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்களா? அதான் எங்களோட கேள்வி. இவர்களின் இந்த குமுறல் இன்று நேற்று அல்ல, கடந்த 25 ஆண்டுகளாகவே ஒலித்துக் கொண்டுதான் உள்ளது அப்படின்னு பேசுறேன். அதாவது என்னன்னா, எங்க ஊருக்கு எந்தவித சாலை வசதிகள் கிடையாது. நாங்க கிட்டத்தட்ட 100 வருஷங்களா, எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க இந்த ஊர்ல தான் வசிச்சுட்டு இருக்கோம். இந்த ரோடு போட்டு கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த ஊர்ல கிருஷ்ணன் கோவில் இருக்கு, முனியப்பன் கோவில் இருக்கு, விநாயகர் கோவில் இருக்கு, ஒரு அங்கன்வாடி இருக்கு, அப்புறம் ஒரு தனியார் பள்ளியும் எங்க ஊர்ல செயல்பட்டு வருது. எங்க ஊருக்கு இதுவரைக்கும் சாலை வசதிகள் செஞ்சு தரவே இல்லை. இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பல வருடங்களுக்கு முன்பாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தொட்டியின் தூண்கள் அனைத்தும் விரிசல் விட்டு எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதில் கொடுமை என்னவென்றால், இன்றும் அதே நீர்த்தேக்க தொட்டியில்தான் தண்ணீர் நிரப்பி பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டும் வருகிறது. இதனால் எந்த நேரத்தில் இடிந்து விழுமோ என்ற அச்சத்துடனே வசித்து வருகின்றனர். எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன் நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுகின்றனர். தண்ணீர் தொட்டியும் நீங்க படத்துல பாருங்க, எந்த நேரத்திலுமே விழுகக்கூடிய நிலைமையில இருக்கு. இந்த ரோடு 25 வருஷம் ஆச்சுங்க. அந்த ரோடு போட்டு 25 வருஷம் ஆச்சு. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த நேரத்திலயுமே வண்டியில வரணும் பயந்து பயந்து வர்றாங்க. நடந்து அந்த ஒரு பெரியவர்லாம் அன்னைக்கு கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு. மேலும் இப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டடம் முற்றிலுமாக பழுதாகி எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் இருந்ததால் பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்ப மறுப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அங்கன்வாடி மையம் வாடகை கட்டடத்திற்கு மாற்றப்பட்டது. ஆனால் சிதலமடைந்த அங்கன்வாடி மைய கட்டடம் இன்றளவும் சீரமைக்கப்படாமல் பூட்டியே கிடக்கிறது. அத்துடன் இப்பகுதியில் முறையான கழிவுநீர் வடிகால் வசதி செய்து தரப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு தொற்றுநோய் பரவி வருவதாக கூறுகின்றனர். அந்த பால்வாடியை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. பால்வாடியை சரி பண்ணி கொடுத்தா தானே பெற்றோர்கள் குழந்தைகளை கொண்டு விடுவாங்க. அங்க அடிப்படை வசதிகள் ஒரு கரண்ட் கிடையாது. எந்த நேரத்திலயுமே அந்த பால்வாடி கீழே விழுகலாம். அந்த அங்கன்வாடி கீழே விழக்கூடிய நிலைமையில இருக்கு. இன்னும் ஆதிவாசிகள் மாதிரியே எங்களை ஏன் இது பண்றாங்க? சாலை வசதி கிடையாது, கழிவுநீர் வசதி கிடையாது. அந்த தண்ணி தேங்கி தேங்கி கொசு உண்டாகி நிறைய குழந்தைகளுக்கு டெங்கு, மலேரியான்னு நிறைய காய்ச்சல் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அடிக்கடி குழந்தைகளுக்கு டெங்கு வருது, மலேரியா வருது. எங்களுக்கு
அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் அப்பகுதி மக்கள் அனைத்து வரிகளையும் முறையாக கட்டியும் தங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்காதா என்றும் கேள்வி எழுப்பும் இப்பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுகின்றனர். எங்க ஊருக்கு இதுவரைக்கும் சாலை வசதிகள் செஞ்சு தரவே இல்லை. ஆனா இதே இது பக்கத்துல கேஆர் நகர்ன்ற ஒரு ஏரியாவில் எங்களை இன்னும் ரோடு போடல. ஆனா அவங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பொருளாதாரத்துல கொஞ்சம் மேல இருக்காங்க, நாங்க கொஞ்சம் நலிவடைந்த மக்கள் அப்படின்னு எங்களை ஒதுக்க பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையை நீடிச்சு வச்சுட்டே இருக்கு. இந்த சூழ்நிலை நீடித்தது அப்படின்னா நாங்க ஓட்டு போடாம தேர்தலை புறக்கணிப்போம். இவர்களின் 25 ஆண்டு கால கோரிக்கை அரசு அதிகாரிகளின் செவிகளை சென்று சேருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் ராஜ்குமாருடன் ஷீபா ஜானட்.